இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது துலாம் ராசி. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 2.5 ஆண்டு காலம், அதாவது இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்கிறீங்க, இந்த சனி பயிற்சி உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். இந்த சனி பயிற்சியில் நீங்கள் என்ன பரிகாரம் செய்தால் இன்னும் சிறப்பான பலன்களை பெற முடியும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துலாம் ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது துலா ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த சனி பயிற்சி எப்போ நடைபெற இருக்குது அப்படின்னா மார்ச் 29ஆம் தேதி. 29ஆம் தேதி சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். அதே மாதிரி 3/6/2027 வரை மீன ராசியில் பயணம் செய்ய இருக்கிறார் சனி பகவான். அவருடைய 3ஆம் பார்வையால் ரிஷபராசியும், 7ஆம் பார்வையால் கன்னிராசியும், 10ஆம் பார்வையால் தனுசு ராசியும் பார்க்க இருக்கிறார். இதனால் நம்மளுடைய துலா ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், சனி பயிற்சியின் மூலம் உங்களுக்கு என்னென்ன லாபகரமான விஷயங்கள் நடக்க இருக்குது, என்னென்ன பாதகமான விஷயங்கள்லாம் நடக்க இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த துலா ராசி அப்படிங்கிறது எல்லாருக்கிட்டையுமே நல்ல பெயர் ரொம்ப எளிதாக எடுத்துருவாங்க. ஏன்னா நீங்கள் தோல்வியை கண்டு துவள மாட்டீங்க. போராடும் குணமுடையவங்கன்னா இந்த துளாராசி அன்பர்கள் தான். எதுலேயுமே முயற்சி செய்து வெற்றி பெறணும் அப்படின்னு விருப்பம் உள்ளவங்க இந்த துளாராசி அன்பர்கள் தான். நீங்கள் நவகிரகங்களுடைய அசுரகுரு என்று அழைக்கப்படக்கூடிய தனக்காரகன் ஆகிய சுக்கிரனை ஆட்சிநாதனாக கொண்டவங்க இந்த துளாராசி அன்பர்கள். மற்றவங்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக பட்டம் பதவி இதெல்லாம் இவங்களை தேடி வரும். திறமைகள் இவங்கக்கிட்ட நிறைய இருக்கும். இந்த சனி பயிற்சி நிறைய மாற்றங்களை இந்த துளாராசி அன்பர்களுக்கு தர இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கடந்த 5 ஆண்டு காலமாக இந்த சனி பகவானால் நிறைய பாதிப்புகளுக்கு உள்ளானவங்கன்னா இந்த துளாராசி அன்பர்களை சொல்லலாம். ஏன்னா கண்டச்சனியோட பிடி, அதே மாதிரி அஷ்டமச்சனி வந்தது. இந்த மாதிரி தொடர்ச்சியாக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருந்த நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு ரோகஸ்தானத்திற்கு செல்ல இருக்கிறார் பகவான் செல்ல இருக்கிறார். இதனால நிறைய மாற்றங்கள் இவங்களுடைய வாழ்க்கையில் வர இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இதுவரை பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் விலகி ரணருண ரோகஸ்தானத்திற்கு நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு செல்ல இருக்கிறார். 3ஆம் பார்வையால் அஷ்டமஸ்தானத்திலையும், 7ஆம் பார்வையால் அயனசைன போகஸ்தானத்தையும், 10ஆம் பார்வையால் தைரிய வீரிய ஸ்தானத்தையும் பார்க்க இருக்கிறார் சனி பகவான். இதனால் நிறைய மாற்றங்களை நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்கள் பெற இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பலவிதமான குழப்பங்களில் இருந்து விடுவு காலம் கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய சிந்தனை ரொம்ப தெளிவாக இருக்க போகுது. உங்களுடைய குறிக்கோளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் அடைவீங்க அப்படின்னே சொல்லலாம். வருமானத்தை பெருக்கிறதுக்கு என்னென்ன நல்ல வழியெல்லாம் இருக்கோ அது எல்லாம் இனி உங்களுக்கு கிடைக்க போகுது. ஒரு புது நபராக, ஒரு புது உதயமாக இந்த துளாராசி அன்பர்கள் இனி வலம் வர போகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். நிதி நெருக்கடிகள் இதுநாள் வரைக்கும் அவ்வளோ பிரச்சனையை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அது எல்லாமே இனி மாற இருக்குது. குடும்பத்துலேயும் சரி, வெளி வட்டாரத்துலேயும் சரி, உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பில்லாமல் இதனால் வரைக்கும் இருந்திருக்கும். ஆனால் இனி உங்களுடைய பேச்சுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. எப்போதும் போல் சட்டத்தை மதித்து நடக்கக்கூடியவங்க துளாராசி அன்பர்களை சொல்லலாம். எப்பவுமே நீதி நேர்மைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க துளாராசி அன்பர்கள். இந்த டைமும் நீதி நேர்மைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களை இவங்க வலம் வருவாங்க. வீட்டில் ஏதாவது திருமண காரியம் நடத்தலாம் அப்படின்னு நினச்சவங்களுக்கு சின்ன சின்ன தடைகள் இதனால் வரைக்கும் இருந்திருக்கும். அதெல்லாம் இனி மாற இருக்குது. வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்வு நடக்கக்கூடிய யோகம் இந்த துளாராசி அன்பர்களுக்கு அமையும். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வேலை செய்கிற இடத்துல அல்லது மேல் இடத்துல இருந்து நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு விஷயம், உங்கள் துறை சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு புகழ் கிடைக்கணும், நல்ல ஒரு வேலை, நல்ல ஒரு சம்பளம் கிடைக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக போராடிட்டு
இருந்திருப்பீங்க. அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த துளாராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். அதே சமயம் கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு புகழோட உச்சியிலேயே நீங்கள் பயணிக்க போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு நல்ல ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த துளாராசி அன்பர்களுக்கு அமையும். நண்பர்களுடைய குறைய பெரிதுபடுத்தாமல் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது. அதே மாதிரி உடலில் இருந்த நோய்கள் பிரச்சனைகள் இது எல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஆன்மீகத்தில் கொஞ்சம் நாட்டம் அதிகமாகவே இந்த காலகட்டத்தில் ஏற்படும். எதையுமே சிந்தித்து செயல்படுவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். யாருக்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு அறிந்து பேசுவீங்க. அது உங்களுக்கு நன்மையாக முடியக்கூடிய காலகட்டம் இந்த சனி பெயர்ச்சி காலகட்டம். அடுத்த 2.5 ஆண்டு காலமும் ரொம்ப யோகமான காலகட்டமாக சனி பகவானால் நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நபராக இந்த துளாராசி அன்பர்கள் வலம் வர இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப யோகமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். போட்டியில் பந்தயங்கள் எல்லாம் கலந்து கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி வகை உங்களுக்கு தான். பெற்றோர்கள் வழியில் அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இதனால் வரைக்கும் இருந்திருக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் மனதளவில் நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கும். அது எல்லாம் தீர்ந்து குடும்பத்தில் நல்ல ஒரு குதூகலமான நிலை வருகின்ற நாட்களில் இந்த துளாராசி என்பர்களுக்கு அமையும். மனமகிழ்வு அப்படிங்கிறது இதுநாள் வரையிலும் இல்லாமல் இருந்திருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா சந்தோஷமாக எல்லாருக்கிட்டையும் பேசினாலும் பழகினாலும் கூட மனதுக்குள்ளே ஒரு விதமான குழப்பம், ஒரு விரக்தி இதெல்லாம் இருந்திருக்கும். இனி அதெல்லாம் மாறக்கூடிய காலகட்டமாக அந்த துளாராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் பிரபலமாவீங்க. உங்களை நாடி பல பேர் உங்களை தேடி வருவாங்க. நீங்கள் பல பேர்த்துக்கு உதவி செய்யக்கூடிய காலகட்டமாக வருகின்ற நாட்கள் இந்த துளாராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே சமயம் உங்களுடைய பொருளாதார நிலையும் படிப்படியாக உயரக்கூடிய யோகமான காலகட்டமாக அமைந்திருக்கு. மனதில் ஏதோ ஒரு தொய்வு பிரச்சனை இதெல்லாம் இதுநாள் வரைக்கும் இருந்திருக்கும். இனி அது எல்லாமே மாற இருக்குது. உங்களுடைய பொருளாதார நிலையும் படிப்படியாக உயர இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி சனி பகவான் ஆகிறதுக்கு ஏதாவது சின்ன சின்ன செலவுகள் பராமரிப்பு பண்ணி இதெல்லாம் ஏதாவது சின்ன சின்னதாக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வண்டி இருக்குது, 2 வீலர் 4 வீலர்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் ஏதாவது சின்ன சின்ன செலவுகள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த துளாராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள். அதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள் கூட உங்களுக்கு தேவையானதெல்லாம் விட்டுட்டு தேவையற்ற விஷயங்களை அதிகம் பேசுவாங்க. அது உங்களுக்கு பிடிக்காது. அதனால் நண்பர்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க இந்த துளாராசி அன்பர்கள். யாரையுமே முன் உதாரணமாக இந்த டைமு கொள்ளாதீங்க. நண்பர்களாகட்டும் உறவுகளாகட்டும் இவங்க என்னுடைய முன் உதாரணம், இவங்க தான் என்னுடைய ரோல் மாடல் அப்படின்னு யாரையுமே இந்த டைமு வெளிப்படையாக சொல்லாமல் இருக்கிறது நல்லது. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றம் இனி வர இருக்குது இந்த துளாராசி அன்பர்களுக்கு. தேவையற்ற கவலை பிரச்சனை இதெல்லாம் உங்களுடைய மனதை விட்டு இனி படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய அணுகுமுறையே ரொம்ப வித்தியாசமாக இனி இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். பகையெல்லாம் மறந்துட்டு நண்பராகி எல்லாருக்கிட்டையும் அன்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் பழகக்கூடிய காலகட்டமாக இனி வருகின்ற நாட்கள் இந்த துளாராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வெளிநாடு போகலாம், வெளிநாட்டுக்கு போய் ஏதாவது சம்பாதிச்சுட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களாம் இப்போ முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு வெளிநாடு செல்வதற்கான யோகமெல்லாம் இந்த துளாராசி அன்பர்களுக்கு அமையும். ஒரு சிலர்லாம் வெளிநாடு சென்று நல்ல ஒரு ஆதாயத்தை பெருக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் புதிதாக வீடு கட்டுவீங்க. ஒரு சிலர்லாம் புதிதாக வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம் இருக்குது. உத்தியோகஸ்தர்களுக்கு பார்த்திங்கன்னா பணியில் சரியாக செய்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்பவுமே உங்களுக்கு எந்த வேலையும் அறகுறையாக விட்டுட்டு போகிறதே உங்களுக்கு பிடிக்காது. எந்த வேலையுமே முழுமையாக செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அதே நேரம் சில சமயங்களில் காரணம் இல்லாமல் மனதில் கொஞ்சம் தைரியம் குறைந்த மாதிரி இருக்கும். இந்த சமயத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. அலுவலக வேலை தொடர்பான பயணங்கள்லாம் உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும். பணவரவு ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பெண்களை பொறுத்தவரையிலும் கணவரோட முழு அன்பும் பாசமும் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக இந்த சனி பெயர்ச்சி காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தோடு எங்கேயாவது ஒற்றுமையாக ஏதாவது ஆன்மீக தலங்களுக்கோ அல்லது எங்கேயாவது சுற்றுலா தலங்களுக்கோ சென்று வரக்கூடிய யோகம் இருக்குது. பிள்ளைகளாலும் உங்களுடைய கணவராலோ அல்லது மனைவியாலோ நல்ல ஒரு சந்தோஷம் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வெளிவட்டாரத்தில் நல்ல ஒரு செல்வாக்கு மிகுந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த துளாராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு. இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா சப்த கன்னிகளை வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும்.
மட்டும் இல்லாமல் லட்சுமி அஷ்டோத்திரம் பாராயணம் செய்திடுவாங்க, நல்ல ஒரு பலனை தரும். எலுமிச்சங்கனியை பிழிந்து சாறு எடுத்து அம்மனுக்கு அபிஷேகத்திற்கு படைத்திடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு வசந்தம் மிகுந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமையும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.